ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சாதாரணமாக நம் வீட்டிலே நாம் குழந்தைகள் பேசும்போது கூட என்ன சொல்வோம்? நல்ல வார்த்தையாக பேசு, நல்லதை பேசு, அவச்சொற்களை அதாவது அசுப சொற்களை பேசாதே, இப்படி என்றெல்லாம் சொல்வோம். அதாவது அதை எதற்காக சொல்கின்றோம்? பெரியவர்கள் நமக்கு அதை எதனால் அப்படி சொன்னார்கள்? நல்லவற்றையே பேசு, நல்லவற்றையே நினை என்று எதற்காக சொன்னார்கள்? ததாஸ்து, அப்படியே ஆகட்டும். ததாஸ்து என்ற அந்த ஒற்றை வார்த்தையை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அதுவும் நம்முடைய தமிழ் மொழி இருக்கின்றது பாருங்கள், அது மிகவும் சக்தி வாய்ந்த மொழி. இறைவனால் அருளப்பட்ட மொழி நம்முடைய தமிழ் மொழி. சிவபெருமானுடைய உடுக்கையிலே 2 பகுதிகளிலே ஒரு பகுதியிலிருந்து சமஸ்கிருதமும் ஒரு பகுதியிலிருந்து தமிழும் பிறந்ததாக சொல்வார்கள் பெரியோர். ஆகவே சிவபெருமான் தந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. ஆகவே இப்படிப்பட்ட தமிழ் மொழிக்கு ஒரு தனியான சக்தி உள்ளது, வலிமையான சக்தி உள்ளது. ஒவ்வொரு சொற்களுக்கும் நிறைய வலிமைகள் உண்டு. ஆகவே தான் வார்த்தைகள் பலித்துவிடும் என்ற காரணத்தை சொல்லி பெரியவர்கள் நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் அனுதினமும் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். வார்த்தைகளிலே அப்படி என்ன இருக்கின்றது? எதற்காக அப்படி பயப்பட வேண்டும் என்றால், சில விஷயங்களை பற்றி நாம் அதிகம் யோசிப்பதோ சிந்திப்பதோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதோ இல்லை. இது அப்படிப்பட்ட விஷயம். ததாஸ்து என்கின்ற வார்த்தை, ததாஸ்து என்றால் சமஸ்கிருதம், அதற்கு தமிழிலே அப்படியே ஆகட்டும் என்று பொருள். அதாவது அவ்வாறே ஆகுக என்று அர்த்தம். வீட்டிலே எந்த சுபகாரியம் நடந்தாலும் விழாக்களிலே ஆசீர்வாத மந்திரங்களை சிவாச்சாரியார்கள் அதாவது சாஸ்திரிகள் சொல்லுவார். ஆசீர்வாத மந்திரங்களை சொல்வார். ஓம் சதமானம் பவதி சதா யுத்புருஷ சதேந்திரிய ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி என்று ஆசீர்வாத மந்திரத்தை குருக்கள் சொல்வார்கள், அதாவது சாஸ்திரிகள் சொல்வார். அப்போது அவர் சொல்லி முடித்தவுடன் உடனிருக்கின்ற சாஸ்திரிகள் எல்லோரும் சொல்லுவார்கள் ததாஸ்து, அதாவது இவர் சொன்ன ஆசீர்வாத மந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு இறை அருளாலே பலிக்கட்டும், இந்த இல்லத்திலே நல்லது நடக்கட்டும் என்று வாழ்த்துகின்றார்கள். இதுதான் ததாஸ்துவின் அர்த்தம். அப்படி மந்திரங்களை உச்சரிக்கும் போது சில பிராமணர்கள், பெரியவர்கள், வாத்தியார்கள் அடிக்கடி இந்த மந்திரங்களை சொல்லுவதை நாம் பார்த்திருப்போம். அதாவது இவர்களுடைய குமாரர்கள் நன்றாக இருக்க வேண்டும், இவருடைய பெண் வயிற்று பேத்திகள் நன்றாக இருக்க வேண்டும், இவருடைய பிள்ளை வயிற்று பேற்றிகள் நன்றாக இருக்க வேண்டும், இவருடைய உடன் பிறந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரை பற்றியும் வாழ்த்துவார்கள் இந்த ஆசீர்வாத மந்திரத்திலே. அப்படி ஒவ்வொரு ஆசீர்வாத மந்திரம் சொல்லும் போதும் உடன் இருக்கின்ற சாஸ்திரிகள் ததாஸ்து ததாஸ்து, அப்படியே ஆகட்டும், உங்களுடைய இல்லத்திலே எல்லோரும் நன்றாக இருக்கட்டும், எல்லோரும் நன்றாக இருக்கட்டும் என்று சேர்ந்து குழுவாக ததாஸ்து என்ற மந்திரத்தை சொல்வார்கள். இப்படிப்பட்ட ததாஸ்து என்ற மந்திரத்திற்கு மிகப்பெரிய சக்தி உள்ளது. நமது வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அமங்கல சொற்களாக இருக்கக்கூடாது. யாருக்கும் நம்முடைய வாயால் நாம் சாபமிடக்கூடாது. நல்ல பயன் தரும் சொற்களையே பேச வேண்டும். இதுதான் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்றார் வள்ளுவ பெருந்தகை. ஏனென்றால் எங்கும் தேவதைகள் நடமாடிக்கொண்டிருக்கின்ற நம் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ தேவதைகள் நம்மை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றார்கள், உலவுகின்றார்கள். இந்த வார்த்தைகளுடைய அதிர்வலைகளை கேட்டு அந்த தேவதைகள் மகிழ்ச்சி உறுகிறார்கள். ஆகவே அந்த தேவதைகளுக்கு கேட்கின்றார் போல் நல்ல சொற்களையே நாம் பேச வேண்டும். நல்ல சொற்களை கேட்கும்போது அவர்கள் ததாஸ்து என்ற வார்த்தையை சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கின்றார்கள். அந்த வார்த்தைகளைத்தான் சாஸ்திரிகள் நமக்கு சொல்கின்றார்கள். ஆகவே சாஸ்திரிகளோடு அவர்களும் நம்மை ஆசீர்வதிக்கின்றார்கள், அதாவது தேவதைகளும் நம்மை ஆசீர்வதிக்கின்றார்கள். தேவதைகளுடைய ஆசீர்வாதங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. ஆகவே அவை நம்மை ரட்சிக்கும். இவர்கள் நல்ல வார்த்தைகளை பேசி அதற்கு அவர்கள் ததாஸ்து என்று சொன்னால் அது நம்மை ஆசீர்வதிக்கும். அதுவே இவர்கள் எதிர்மறையான சொற்களை கூறி மற்றவர்களுக்கு சாபம் கொடுத்தால்
அவர்கள் அதை கேட்டு ததாசு என்று சொன்னால் அந்த வார்த்தைகளுக்கும் பலன் உண்டு, நம்மை அது தாக்கிவிடும். ஆகவேதான் பேசும்போது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்கின்றார்கள். துர்வார்த்தைகள், அமங்கல வார்த்தைகளை நாம் உச்சரித்தால் அவர்கள் அதற்கு ததாசு சொல்ல அதுபோலவே நடந்துவிடும். ஏனென்றால் அவர்கள் தேவதைகள். தேவதைகள் சொல்வதற்கு நிச்சயம் யக்ஷினிகள் கேட்கும். தேவதைகள் சொல்வதை கேட்டு யக்ஷினிகள் நம்மை சபித்து விட்டால் என்ன ஆவது நம்முடைய வாழ்க்கை? ஆகவேதான் எப்போதும் நல்லதையே பேசு, நல்லதையே நினை என்று சொன்னார்கள். மேலும் இன்னும் ஒரு அருமையான வார்த்தை தமிழிலே சொல்வார்கள். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் என்பார்கள். அதேபோல் நாவிலே சனி விளையாடுகின்றது அவனுக்கு, அதனால்தான் கெட்ட வார்த்தைகளாக வருகின்றது என்றும் சொல்வார்கள். ஆகவே நம்முடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டும். நம் வீட்டிலே மகாலட்சுமி வாசம் செய்ய வேண்டும், நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட அவசகுண அமங்கல வார்த்தைகளை நாம் ஒருபோதும் உச்சரிக்கவே கூடாது, மனதிலே நினைக்கவே கூடாது. ஏனென்றால் மனதிலே நினைத்து விட்டால் வாக்கிலே வந்துவிடும். ஆகவே மனதிலே கூட இது போன்று நினைக்கக்கூடாது. எப்போதும் பகவன் நாமாவை விடாமல் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், உச்சரிக்க வேண்டும். அவனுடைய அருள் பெற முடியும் என்பதற்காகத்தான் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே சொல்வோம் என்று அடிக்கடி பெரியவர்கள் சொல்கின்றார்கள். இதற்காகத்தான். இதன் மூலம் மனம் மட்டுமல்ல, நம் வீட்டிலே உள்ள சுற்றியும் எங்கும் சுபிக்ஷமும் சந்தோஷமும் நிறைந்து குடிகொண்டுவிடும். சதமானம் பவதே என்ற சொல்லுக்கு 100 ஆண்டு வாழ்க என்று அர்த்தம். அப்போது ததாஸ்து என்று சொல்வதால் அப்படியே நடக்கும் என்பது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வீண் போவதில்லை. அதிசீக்கிரமேவ புத்திர பிராப்திரஸ்து, விவாக பிராப்திரஸ்து, ஆயுர் ஆரோக்கிய அபிவிருத்தி மங்களானி பவந்து என்றெல்லாம் சொல்வார்கள். அதாவது விரைவாக உங்களுக்கு விவாகம் நடக்க வேண்டும், விரைவாக உங்களுக்கு நல்ல சந்தான பிராப்தி, அதாவது புத்திர பாக்கியம் அமைய வேண்டும், இப்படியெல்லாம் வாழ்த்துவார்கள். மங்களானி பவந்து என்றால் இந்த இல்லம் நல்ல மங்களகரமாக எப்போதும் செழிக்கட்டும் என்று அர்த்தம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும்போது அந்த வார்த்தைகளுக்கு ததாஸ்து என்று சொன்னால் அப்படியே நடக்கட்டும், அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம். இவற்றை கேட்கும்போது நம்முடைய மனம் குளிரும். நம்மை சுற்றி இருக்கின்ற தேவதைகள் இதற்கு ததாஸ்து சொல்லி நம்மை ஆசீர்வதிப்பார்கள். அதே போல முனிவர்களும் யோகிகளும் குறிப்பாக நம்முடைய முன்னோர்களும் இந்த வார்த்தைகளை கேட்டு நம்மை சுற்றியிருப்பவர்கள் அனைத்தும் நல்லதையே கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்களும் சொல்வார்களாம் ததாஸ்து ததாஸ்து என்று. ஆகவேதான் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த வேளையிலே ஒரு உரையாடல் நடக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். இன்னும் ராமண்ணா எல்லாரும் சௌக்கியமா என்று கேட்கின்றார். உடனே இவர் சௌக்கியம், எல்லோரும் இறையருளால் நன்றாக இருக்கின்றோம் என்று சொல்ல வேண்டும். அதை சொல்லாமல் என்னத்த சௌக்கியம், எப்போ பார்த்தாலும் வீட்டில் உடம்பு சரியில்லை, முதுகு வலி, முட்டி வலி, தலைவலி, நிற்கவே முடியல, இப்படி ஒரே வியாதிகள் பிடுங்குகின்றது, என்னை விட்டு போகுமான்னு தெரியல என்று இவர் எதிர்மறையாக பதில் சொன்னால், இந்த எதிர்மறை பதிலுக்கு தேவதைகள் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டால் நமக்கு என்ன ஆகும்? எந்த டாக்டராலையும் குணப்படுத்தவே முடியாது. ஆகவே யாரேனும் நம்மை நலமா என்று கேட்டால் இறையருளால் பூரண நலமாக இருக்கின்றேன் என்று சொல்லுங்கள். நமக்கு 1000 வியாதிகள் நமக்குள் இருக்கலாம், அவற்றை வெளியே சொல்லாதீர்கள். எப்போதுமே நம்முடைய ஜாதகத்தை அதிகமாக வெளியிலே சென்று காட்டக்கூடாது, ஒன்று. இரண்டாவது, நமக்கு இருக்கின்ற உடல் உபாதைகளை பற்றி வெளியிலே அதிகம் சொல்லக்கூடாது, 2. அதேபோல் நமக்கு எவ்வளவு சௌந்தரியங்கள் இருக்கின்றது, அதாவது சொத்துக்கள் இருக்கின்றது, இவற்றை பற்றி அதிகம் வெளியில் சொல்லக்கூடாது. இவையெல்லாம் சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பவை. ஆகவே சாஸ்திரங்கள் சொல்லும்படி நாம் நடந்துவிட்டால் நமக்கு வாழ்க்கையிலே எந்த விதமான இடரும் ஏற்படாது. ராமாயணத்திலே ஒரு அருமையான நிகழ்வு. ராவணனும் கும்பகர்ணனும் 1000 வருஷங்கள் கடும் தவம் இருந்து வரத்தை பெற்றார்கள். அவர்கள் கேட்ட வரத்தை கொடுத்து விட்டார் சிவபெருமான். ராவணன் என்ன கேட்டான் என்றால், எந்த தேவர்களாலும் எந்த ராட்சசனாலும்
எந்த மும்மூர்த்திகளாலும் தேவர்களாலும் மிருகங்களாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என வேண்டினான். மனிதனால் ஏற்படக்கூடாது என்று அவன் கேட்கவில்லை. காரணம், 33 தேவர்களாலும் கூட என்னை கொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது மனிதன் என்னை என்ன செய்ய முடியும் என்று நினைத்து மனிதன் மூலம் எனக்கு மரணம் நேரக்கூடாது என்பதை கேட்காமல் விட்டுவிட்டான். மனிதனால் என்னை என்ன செய்ய முடியும் என்கின்ற அகம்பாவம் அவனுடைய கண்ணை மறைத்தது. ஆகவே அப்படி ஒரு வரத்தை கேட்டான். உடனே ததாஸ்து என வரம் அருளினார் பிரம்மபிரான். பிரம்மன்தான் எல்லோருக்கும் வரங்களை அள்ளித் தருபவர். சிவபெருமான் ஒருவருக்கு சிபாரிசு செய்வார், பிரம்மா அவருக்கு வரத்தை கொடுத்து விடுவார். இந்த வரத்தை கொண்டு அவன் தகாத காரியங்களை எல்லாம் செய்வான். அப்படித்தான் ராவணன் என்ன செய்தான்? இப்படிப்பட்ட வரத்தை பெற்றுக்கொண்டு மக்களை துன்புறுத்தினான். ஆனால் விதி வேறு விதமாக விளையாடியது. மகாவிஷ்ணு மனிதகுலத்திலே ராமனாக பிறந்து ராவணனுடைய கதையை முடித்தார். அதே கும்பகர்ணன் என்ன கேட்டான்? வரம் கேட்கும்போது தேவர்களே இருக்கக்கூடாது, அதாவது நிர்தேவசிய என்று கேட்பதற்கு பதிலாக அதைத்தான் கேட்க நினைத்தான். தேவர்களே இருக்கக்கூடாது என்பதற்கு சமஸ்கிருதத்திலே நிர்தேவசிய என்று அர்த்தம். பிரம்மாவிடம் கேட்கின்றான். நிர்தேவசிய என்று கேட்பதற்கு வந்து வாய்குழறி தவறுதலாக நித்ரேவஸ், அதாவது நான் நித்தியம் தூங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நாக்கு பிழன்று விட்டது. அவன் அதை சரி செய்து மறுபடியும் கேட்பதற்குள்ளாக பிரம்மா என்ன செய்தார்? ததாஸ்து என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். தெய்வம், அதாவது நாம் ஒரு பெரிய மனிதரை பார்க்க செல்கின்றோம். அவரிடம் பேசுவதற்கு பலவிதமாக வீட்டிலேயே பலவித யத்தனங்களை செய்து கொண்டு இவரிடம் இப்படி பேச வேண்டும், இதை கேட்க வேண்டும் என்றெல்லாம் பயிற்சி எடுத்துக்கொண்டு செல்வோம். ஆனால் அவரை பார்த்த கணத்திலே நமக்கு வாய் உளர ஆரம்பித்துவிடும். இது அன்றாடம் நமக்கெல்லாம் நிகழ்கின்ற நிகழ்வு. இதுபோலத்தான் கும்பகர்ணனுக்கு ஏற்பட்டது. அவன் கேட்க வேண்டிய வரத்தை ஒரு வார்த்தை மாறிவிட்டது. ததாஸ்து என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அவன் கும்பகர்ணன் என்றாலே தூங்குபவன் என்று ஆகிவிட்டது அவனுடைய நிலை. ஆக நம்முடைய உடம்பு ஒரு கோவில், நமது மனம் இறைவன் வாழுகின்ற இல்லம். கோவிலுக்கு செல்லும் போது எப்படி குளித்துவிட்டு தோய்த்து உலர்ந்த சுத்தமான உடை உடுத்தி கொண்டு உடலில் விபூதி சந்தனம் குங்குமம் அணிந்து கொண்டு இறைவனை வணங்க செல்கின்றோமோ, அப்படி மனதிலே தூய்மையோடு இருக்க நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இருந்தால் ததாஸ்துவை நல்லதாக நமக்கு பெற்றுத்தரும். குழந்தைகளுக்கு நாராயணன், சிவன், லக்ஷ்மி, சரஸ்வதி, கோவிந்தன் என்று நாம் பெயர் வைக்கும் காரணம், அவர்களை பற்றி பேசும்போது கூப்பிடும்போது பகவானுடைய நாமம் நாம் அறியாமல் நம்முடைய நாக்கிலே வந்து கொண்டே இருக்கின்றது. அவை நமக்கு மோட்சத்தை நல்குகின்றன. ஆகவேதான் பெரியோர்கள் இறை நாமங்களை குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். குழந்தைகளை, உறவுகளை, மற்றவர்களை அமங்கல வார்த்தைகளை உபயோகப்படுத்தவே கூடாது என்று அவர்களுக்கு பயிற்சிக்க வேண்டும். இனிமேலாவது ததாஸ்து தேவதைகள் பற்றிய நினைப்பு எப்போதும் இருக்கட்டும். இதை படித்தவுடனாவது, இதை கேட்டவுடன் நம்மை விட்டு அப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் செல்ல வேண்டும். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனமாற நினைக்க வேண்டும். அப்போது நாமும் நன்றாக இருப்போம். ஆக ததாஸ்து என்ற சொல்லிற்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கின்றது. ஆகவே அந்த ததாஸ்து தேவதைகளை வணங்கி நாம் எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.